ஒரு அப்பாவும் பையனும் ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்லயே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் பாட்டு பாடி கலாச்சிக்கிட்டு சந்தோஷமா இருக்கானுங்க. அந்த சின்ன பையன் அப்பா கிட்ட கேக்குறான், ட்ரெயின் முன்னாடி போக போக ஜன்னலுக்கு வெளியில தெரியற எல்லாமே ரொம்ப வேகமா பின்னாடி போகுது அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறான். பாருங்களேன், இந்த மரங்களும் கூட பின்னாடி போகுது, மரங்கள்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு பச்சை பசேன்னு அழகா இருக்கு அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே ஆமாப்பா ரொம்ப அழகா இருக்குன்றாரு. அப்போ ஒரு ஆப்பிள் விக்கிறவர் வராரு. இந்த பையனத்தை அப்பா கிட்ட ஆப்பிள் வாங்கி தர சொல்றான். இவர் வாங்கி தராரு. இந்த ஆப்பிளை சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த ஆப்பிளோட டேஸ்ட்டை விட இந்த ஆப்பிளோட நிறம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே ஆமன்றாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருந்து ஒருத்தன் எரிச்சலாயி, இது ரொம்ப வித்தியாசமா பேசுறானே, இவனுக்கு மூளை வளர்ச்சி இல்லையா அப்படின்னு கேட்க பக்கத்துல இருந்து ஒருத்தன், பார்த்தா தெரியலையாடா இவன் லூசுடா அப்படின்னு நக்கலா சொல்ல இந்த அப்பா ரொம்ப பொறுமையா, என் பையனுக்கு பிறவில இருந்தே கண் பார்வை தெரியாதுப்பா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவனுக்கு ஆபரேஷன் பண்ணி கண் பார்வை வந்துச்சு, அதனால இது எல்லாத்தையும் முதல்ல பாக்குறதுனால உணர்ச்சி வசப்பட்ட ஆச்சரியமா பேசுறான்ப்பா அப்படின்னு சொல்ல அந்த ரெண்டு பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. இந்த கதையோட நீதி என்னன்னா, யோசிக்காம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி மத்தவங்க மனசை காயப்படுத்த கூட. ஸ்டோரி மேன் ஹியர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.